ஓபிஎஸ் சபாநாயகர் செந்தில் பாலாஜி அமைச்ச புதிய அமைச்சரவை பட்டியல் தயார் செய்த ஸ்டாலின். தமிழகத்தில் திமுக ஆட்சியை தொடரும் என கருத்து கணிப்புகள் அடித்து சொல்லி வரும் நிலையில் புதிய அமைச்சரவை குறித்து யோசனையில் முதல்வர் ஸ்டாலின் இறங்கிவிட்டார் என்கிறார்கள். கருத்து கணிப்புகள் முடிவு என்றில்லை. திமுக செய்த எண்ணற்ற சாதனைகளால் திமுகவே ஆட்சிக்கு வரும் என திமுக தலைவர் ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள், அபிமானிகள் உள்ளிட்டோர் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தனது அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிர்வாகத்திறனை மேம்படுத்தவும், கூட்டணி கணக்குகளை சரி செய்யவும் இந்த அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உத்தேச அமைச்சரவை மாற்றத்தில் இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது அமைச்சரவையில் இல்லாத செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் முக்கியமான அமைச்சரவை பதவி வழங்கப்படும் என கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தின் முக்கிய முகமாகவும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் கைதேர்ந்தவராகவும் இருப்பதால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த தேர்தலில் மிகவும் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுவது ஓ பன்னீர்செல்வம் குறித்த தகவல்தான். திமுக கூட்டணியில் அவர் இணையும் பட்சத்தில் அவருக்கு தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது நடந்தால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வரலாறு மாற்றமாக இது அமையும். அனுபவம் மற்றும் மண்டல வாரியான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சில தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக டெல்டா பகுதியில் கட்சியை வலுப்படுத்திய துரை சந்திரசேகரன் அவருக்கு பொறுப்பு காத்திருக்கிறது. மேலும் அதிமுகவிலிருந்து விலகி ஆதரவு தெரிவிக்கும் முக்கிய தலைவர்களுக்கு, அதாவது பழனியப்பன், வைத்தியலிங்கம் ஆகிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். இருவருமே அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள்தான். மேலும் நெல்லை சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு காத்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் செல்வாக்கை கருத்தில் கொண்டு இவரது பெயர் பரிசீலனை உள்ளது. தற்போதைய அமைச்சரவையில் சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து தலைமை அதிருப்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மீண்டும் ஆட்சி அமையும் போது பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பல அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிய ரத்தம் பாய்ச்சலான ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். இந்த மாற்றங்கள் அனைத்தும் வரும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்றாலும் இப்போதே திமுக தலைமை தனது எதிர்கால திட்டங்களை வகுத்து வருவதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது.